ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து கேஸ் லாஸ் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் அந்த படித்த கேஸ் லாஸ் வச்சு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் அடுத்த கான்செப்ட் போகலாம். ஓகே, ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன். 2 glass containers of வால்யூம், இதுக்கு வந்து இது இருக்குது, டயக்ராம் இருக்குது. நான் ஃபஸ்ட் அது வரையிறேன். ஓகே, 2 glass containers of volume V1, V2 are filled with pressures P1, P2 and at the same temperature. V1, V2, P1, P2 at same temperature. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற க்ளூ. ஓகேவா? The two containers are connected by a narrow tube with a closed plug as shown. Find the final pressure when the plug is open. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, இதான் இனிஷியல் கேஸ். ஓகேவா? இங்கே வந்து ஒரு plug வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு சைடையும் வந்து கனெக்ஷன் இல்லாத மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ப்ரெஷர், இங்கேயும் கேஸ் இருக்குது, இங்கேயும் கேஸ் இருக்குது. அது என்ன ப்ரெஷரில் இருக்குது? P1, வால்யூம் இஸ் V1, டெம்பரேச்சர் இஸ் T. இங்கே P2, V2 அண்ட் T, டெம்பரேச்சர் சேம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ப்ளக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ப்ரெஷர் என்ன, அதான் எனக்கு கேட்குற கொஷின். ஓகே, இப்போ இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் கொஷின் கொடுத்துட்டாங்கனாலே இட் இஸ் கோயிங் டு பி ஐடியல் கேஸ். அசியூம் பண்ணிக்கோங்க, அது ஐடியல் கேஸ் தான். அப்போ ஐடியல் கேஸ்னால் என்ன, நான் முன்னாடி வீடியோவில் படித்த ஈக்குவேஷன் எல்லாமே நான் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு வந்து இங்கே P1, V1, T எல்லாம் தெரியும்ல. நான் என்ன பண்ணுறேன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறேன் இந்த சைடுக்கு மட்டும். இப்போதைக்கு இந்த ரெண்டுமே கம்ப்ளீட்லி செப்பரேட்டட் தானே, அதனால் இந்த சைடு தனி, இந்த சைடு தனி. இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். என்னது? P1, V1, PV இஸ் ஈக்குவல்ஸ் டு NRT யூஸ் பண்ணுறேன். சரியா? P1, V1 இஸ் ஈக்குவல்ஸ் டு N1RT. ஏன் N1RT? இங்கே வந்து N1 மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குன்னு நான் அசியூம் பண்ணுறேன். இங்கே N2 மோல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணுறேன். எனக்கு தெரியாது எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு, ஸோ ஈக்குவேஷனில் போடுறதுக்காக அசியூம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஐடியல் கேஸில் யூஸ் பண்ணால் P2, V2 இஸ் ஈக்குவல்ஸ் டு N2RT. ஆர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது ரெண்டு சைடும். T வந்து சேம்னு கொஷனில் கொடுத்துருக்காங்க, ஸோ T அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ப்ளக்கை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ரெண்டு சைடும் ப்ரெஷர் வந்து ஈக்குவலைஸ் ஆகும் வேறு ஒரு வேல்யூக்கு. அது என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. அதாவது P1, P2 இனிமேல் இருக்க போகிறதில்ல, ரெண்டு சைடும் ப்ரெஷர் சேமாக ஆக போகுது இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம். அந்த ப்ரெஷரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் அசியூம் பண்ணிக்கிறேன். என்ன ஃபைனல் கண்டிஷன் என்ன ஆகும்னா, P டெம்பரேச்சர் அதே தான் இருக்கும், T. கரெக்டாக? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ஃபைனல் ப்ரெஷரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் கொஷின். இப்போது இங்கே N1, N2க்கு நான் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். கரெக்டாக? ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த சினாரியோவுக்கு நான் எழுத போகிறேன். இந்த சினாரியோவில் பார்த்தா இப்போது இங்கே N1 மோல்ஸ் இருக்குது, இங்கே N2 மோல்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ இங்கே இந்த கண்டெய்னர் மொத்தமாக எவ்வளோ மோல்ஸ் இருக்கும்? N1 + N2. கரெக்டாக? ஸோ PV இஸ் ஈக்குவல்ஸ் டு NRT தானே. இதுதான் எனக்கு தேவைப்படுற ப்ரெஷர். V என்னது இந்த கேஸில்? V வந்து V1 + V2, இந்த கண்டெய்னர் ப்ளஸ் இந்த கண்டெய்னர். ஸோ V1 + V2. PV இஸ் ஈக்குவல்ஸ் டு N. N என்னது? N1 + N2. ஏன் N1 + N2? ஏன்னா நான் கேஸை வெளியிலையும் விடலை, அதே மாதிரி வேறு எந்த கேஸை உள்ளேயும் விடலை, முதல்ல இருந்த அமௌண்ட்டே தான் உள்ளே இருக்குது. ஸோ N1 + N2 இஸ் ஈக்குவல்ஸ் டு RT, டெம்பரேச்சர் T. ஓகே, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், V1 + V2, இந்த T இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இந்த பக்கம் சரி, இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இல்லை அப்படியே இருக்கட்டும். N1RT + N2RT. இப்போது N1RTக்கும் N2RTக்கும் தான் எனக்கு இந்த பக்கம் ஈக்குவேஷன் இருக்குல்ல, நான் அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ். P of V1 + V2 equals to N1RT என்னது? P1 V1. N2RT என்னது? P2 V2. இப்போ ஃபைனல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல்ஸ் டு P1 V1 + P2 V2 by P1 + V2. இப்போ ரைட் சைடில் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச குவான்டிட்டிஸ் தானே, அவ்வளோதான். இப்போ P தான் என்னை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. P என்னது? ஃபைனல் ப்ரெஷர் தான் என்னை கேட்டிருந்தாங்க. அந்த ஃபைனல் ப்ரெஷரை நான்
அவங்க கொடுத்த வால்யூம் அண்ட் ப்ரெஷர் டேர்ம்ஸில் கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். இப்படி தான் சால்வ் பண்ணும் இந்த மாதிரி கொஷின்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்து இன்னொரு கொஷின் பார்க்கலாம். Two closed containers of equal volume of air are initially at this pressure and this temperature. If containers are connected by a narrow tube and one is maintained at 300 Kelvin and other is maintained at 400 Kelvin, find the final pressure in the container. போன கொஷின் மாதிரியே தான், ஆனால் இந்த வட்டம் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா? அதான் என்ன சொல்கிறாங்க, அப்போது அதே மாதிரி தான் இருக்கும் டயக்ராம். ரெண்டு க்ளோஸ்டு கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஓகேவா? இனிஷியலி இங்கே வந்து சேம் ப்ரெஷரில் இருக்காங்க ரெண்டு பேருமே. ஓகேவா? சேம் ப்ரெஷர் ஆஃப் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஏர். வால்யூமும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ வால்யூம் ஈக்குவல்னா நம்பர் ஆஃப் மோல்ஸும் ஈக்குவல் தானே. ஓகே, ஏன்னா ஏன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல், இங்கே அவகேட்ரோஸ் லா. இது 1 atm ப்ரெஷர், இது 25 டிகிரி செல்சியஸ், அரௌண்ட் 25. ஓகே, அரௌண்ட் 25. அப்போ இது ரெண்டுமே இட் மீன்ஸ் தட் இட் இஸ் இன் எஸ்டிபி. எஸ்டிபியில் ஒரே வால்யூமில் இருக்காங்கன்னா அவகேட்ரோஸ் லா மூலமாக அப்போ அவங்களோட நம்பர் ஆஃப் மோல்ஸும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி சேம் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டாங்க, 300 கெல்வின் 300 கெல்வின். ஓகே, இஃப் இதுதான் இனிஷியல் கண்டிஷன். இஃப் தே ஆர் கனெக்டட் பை அ நேரோ டியூப். இனிஷியலாக இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்கள நான் ஒரு நேரோ டியூப் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து எப்படி போயிடுறாங்கன்னா ஒரு சைடு 300 கெல்வினும் இன்னொரு சைடு 400 கெல்வினுன்ற மாதிரி ஆயிடுது. இனிஷியல் கேஸ், ஃபைனல் கேஸ். ஓகேவா? ஸோ இங்கே இனிஷியல் கேஸ் 300 கெல்வின் 400 கெல்வின். இப்போ இதுக்கேற்ற மாதிரி இங்கே கேஸ் மாலிக்யூல்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிடும்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இனிமேல் சேமாக இருக்க போகிறது இல்லை. இங்கே N1 மோல்ஸும் இங்கே N2 மோல்ஸும் இருக்கும். they are no longer the same. இப்போ இந்த கேஸில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைனல் ப்ரெஷர் என்ன, அதான் கொஷின். ஓகே, அதே லாஸ்ட் ப்ராப்ளம் பண்ண மாதிரியே சால்வ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்ன தெரியும், PV is equals to nRT யூஸ் பண்ண போகிறேன். PV is equals to nRT, என்னது 300. அதே தானே இங்கேயும், PV is equals to nRT 300. ஓகே, இங்கே எழுதியாச்சு. இப்போ இங்கே வந்து ப்ரெஷர் இனிமேல் சேமாக இருக்காதுல்ல. அப்போ இதுக்கு ஆனால் வந்து ப்ரெஷர் வந்து ப்ரீவியஸ் கேஸை விட சேமாக இருக்காது. ஆனால் இங்கே இருக்கிற ப்ரெஷரும் இங்கே இருக்கிற ப்ரெஷரும் சேம் தான். ஏன்னா தே ஆர் கனெக்டட்ல. இப்போ இஃப் தே ஆர் கனெக்டட்னா ப்ரெஷர் இஸ் கோயிங் டு பி த சேம் த்ரூ அவுட். அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ப்ரெஷர் சேமாக தான் இருக்கும். எப்போ இவங்க வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பரை வச்சோ பிளாக் பண்ணியிருக்காங்களோ அந்த கேஸில் மட்டும்தான் ப்ரெஷர் மாறும் ரெண்டு சைடு. ஓகேவா? இப்போ ப்ரெஷர் ரெண்டு சைடுமே சேம் தான், P டேஷ் P டேஷ். இப்போ நான் இங்கே கேஸில் யூஸ் பண்ணுறேன். PV அதாவது P டேஷ் V இஸ் ஈக்குவல்ஸ் டு N1 RT. இங்கே 300. ஆனால் இங்கே என்னது, P டேஷ் V இஸ் ஈக்குவல்ஸ் டு N2 R 400. ஏன்னா டெம்பரேச்சர் தான் வேறையாச்சு. ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் கம்பைன் பண்ணுறேன். எப்படி கம்பைன் பண்ணலாம், 2PV is equals to 2PV இல்லை அது வேண்டாம். ஒரு ஈக்குவேஷன், ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன் தானே. இதில் நான் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எடுக்கிறேன். ஓகே, இப்போ என்னது, PV is equals to NR times 300ன்னு இருக்கா. இந்த 300 இந்த பக்கம் கொண்டு போயிட்டு NR is equals to PV by 300ன்னு வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில் புரியும். 2NR is equals to 2PV by 300. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த பக்கம் இந்த ஈக்குவேஷனை இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இப்போ நான் இந்த சைடு என்ன பண்ண போகிறேன், ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், P dash V 2P dash V is equals to இல்லை ஒரு நிமிஷம், ஒரு சின்ன மேனிப்புலேஷன். எனக்கு இந்த கேஸில் ஒன்று மட்டும் தெரியும். நான் வந்து ரெண்டு எப்பயுமே வந்து கேஸை உள்ளேயோ இல்லை வெளியிலையோ எடுக்கலை. அப்போ அதுலேருந்து நான் என்ன எனக்கு புரிஞ்சுக்கலாம்னா,
2n is equals to, அதாவது மொத்த initial amount of gas is equals to final amount of gas. அது எப்பயுமே ட்ரூ தானே, அந்த ஃபேக்டை நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் டயக்ராமில் மொத்தம் எவ்வளோ கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குது, இந்த பக்கம் n, இந்த பக்கம் n. ஸோ n + n 2n, கரெக்டா? 2n initial will be always equals to n1 + n2. இந்த ஃபேக்டை நான் யூஸ் பண்ணா ப்ராப்ளம் சால்வ். இங்கே 2n ஆர்க்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அதே மாதிரி இங்கே எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம்? P-V/300 is equals to n1r. அதே மாதிரி P-V/400 is equals to n2r. அப்போது ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஈக்குவேஷன் செகண்ட் அண்ட் தேர்ட். இப்போ செகண்ட் அண்ட் தேர்டை ஆட் பண்ண எப்படி சிம்பிளிஃபை ஆகும்னா, P-V/300 ப்ளஸ் P-V/400 is equals to n1 + n2r. n1 + n2rனு சால்வ் ஆகும். n1 + n2 என்னது? 2n தானே, 2nr தானே, அது இங்கே இருக்குல்ல. அப்போது ஈக்குவேஷன் 1ஐயும் 4ஐயும் இப்போ என்னால் ஈக்குவேட் பண்ண முடியும். ஏன் ஈக்குவேட் பண்ண முடியும்? ஏன்னா ரெண்டோட ரைட் ஹேண்ட் சைடும் சேம். ஸோ இப்போ நான் அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணேன்னா என்ன வரும்? P-V/300, இந்த சைடு நான் எரேஸ் இருக்கட்டும். P-V/300 ப்ளஸ் P-V/400 is equals to அந்த சைடு 2PV/300. அவ்வளோதான். இப்போ வால்யூம் எல்லாம் சேம் தானே, வால்யூம் கேன்சல். சிம்பிள் மேத்மேட்டிக்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ் ஓகேவா? ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணால் கடைசியாக உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் இங்கே எழுதுறேன். சரி, கடைசியாக கிடைக்கிற ஆன்சர் P' is equals to, நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், சால்வ் ஆகும். 24/21Pன்னு சால்வ் ஆகும் கடைசியாக. இது என்ன பண்ணலாம் இப்போது? இதுக்கு அடுத்து எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியும்ல. VV எல்லாம் போயிடுச்சு. இந்த சைடு எல்சிஎம் எடுக்கணும், இந்த சைடு எல்சிஎம் தேவையில்லை. இந்த சைடு எல்சிஎம் எடுத்து ஃபஸ்ட்டு இது பண்ணி ஒரு டேர்ம் ஆக்கிட்டு காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா கடைசியாக இந்த ஆன்சர் வந்துடும். இங்கே எழுதுகிறேன், இன்கேஸ் தெரியலைன்னா இங்கே எழுதுகிறேன், விசிபிள் இல்லைன்னா P' is equals to 24/21P. அவ்வளோதான். இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும். நமக்கு நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Temperature of gas contained in a closed vessel increases by 1 degree Celsius when a pressure of gas increases by 1%. Find the initial temperature. என்ன சொல்லியிருக்காங்க? நான் டெம்பரேச்சரோட ஆஃப் கேஸ் வந்து 1 degree Celsius இன்க்ரீஸ் ஆதான். When the pressure increases by 1% increase ஆகுது ப்ரெஷர், அப்போ டெம்பரேச்சர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் என்ன? ஓகே, க்ளோஸ்டு வெசல், இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். க்ளோஸ்டு வெசல்னால் என்ன அர்த்தம்? கேஸ் வெளிலையும் போல் உள்ளேயும் வரல. அப்போது ரெண்டு கேஸ்லையுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து சேமாக இருக்க போகுது. ஐடியல் கேஸ்லா PV is equals to nRT. n வந்து ரெண்டு கேஸ்லையும் சேம், அதாவது nR, ஏன்னா R கான்ஸ்டன்ட் தானே. ஸோ PV/T வந்து ரெண்டு கேஸ்லையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. கரெக்டா? அப்போது P1 V1/T1 is equals to P2 V2/T2. இனிஷியலாக இதை வந்து Pன்னு வச்சுக்கிறேன், இது V தான், இதை Tன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆயிருக்கு? ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ் பை 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1/100, அதாவது P plus 1/100 times P. இதான் 1% increase. V by temperature increases by 1. T plus 1. இப்போ இதில் என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? V ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாமா? அதே மாதிரி இங்கேருந்து நான் ப்ரெஷரை காமனாக வெளில எடுத்தும் கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ 1/T is equals to 1 plus Pயும் கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? 1/1 plus 100/T plus 1. என்ன பண்ணலாம்? இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணேன்னா T plus 1 is equals to T plus T/100 அப்படி வரும். Tயும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு சைடும். ஸோ T is equals to 100, which is T is equals to 100 Kelvin.
இங்கே ஏன் கெல்வினில் கடைசியாக வருதுன்னா இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனே இட் இஸ் டிசைன்டு ஃபார் கெல்வின் தான். கெல்வின் தான் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? செல்சியஸில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆனால் ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கிடைக்கிற டெம்பரேச்சர் எப்பயுமே கெல்வினில் தான் இருக்கும். இங்கே தப்பாக 100 டிகிரி செல்சியஸ்னு போட்டக்கூடாது. போட்டால் அது ஒரு பிளாண்டர் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் இப்படி தான் சால்வ் பண்ணும். ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட் போகலாம். சரி, இப்போது அடுத்து மாலிகுலர் ஸ்பீட்ஸ் என்னென்ன பார்த்துருக்கோம். ஐடியல் கேஸ்னால் என்ன, அது ஐடியல் கேஸாக இருந்தால் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், கேஸ் லாஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அதோட பிஹேவியர் பார்த்து நம்ம இப்போ அதோட ஸ்பீடை வந்து எப்படி என்ன ஸ்பீடில் அது மூவ் பண்ணுதுன்றதை டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, அந்த மாலிகுலர் ஸ்பீட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அதோட ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன? டைரெக்ஷனோட ஸ்பீடை கன்சிடர் பண்ணேன்னா அதுதான் வெலாசிட்டி. கரெக்டாக? அப்போது வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறப்போ ஆக்சுவலி ஒரு கேஸ், இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கேஸ் மாலிக்யூல்ஸ் இப்படி நிறைய கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்குமா? இந்த எல்லா கேஸ் மாலிக்யூல்ஸுமே ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆவாங்க. இது இப்படி. ஓகேவா? இப்படி ரேண்டம் டைரெக்ஷனில் மூவ் ஆகுறதுனாலயே அவங்களோட நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும். அப்போது அவங்களோட நெட் வெலாசிட்டியும் 0. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்போ வெலாசிட்டி ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ் இன்சைட் அ கண்டெய்னர் 0. ஏன் 0? அவங்களோட மோஷனே வந்து ரேண்டமாக இருக்கும். எல்லா டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலேயே நெட்டாக பார்த்தோன்னா 0 ஆகிடும். ஓகே, இப்போ செகண்ட் டைப் என்னென்னா ரூட் மீன் ஸ்கொயர். வெலாசிட்டி ஆல்சோ VRMS. இதோட ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, இப்போ வந்து n மாலிக்யூல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு மாலிக்யூல் U1ன்ற ஸ்பீடில் போகுது, U2, U3, அதே மாதிரி UN ஸ்பீடில் n மாலிக்யூல்ஸ் போயிட்டுருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆக்சுவலி இது எப்படி கண்டுபிடிப்போம்னா ரூட் ஆஃப் மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். ஒவ்வொரு வெலாசிட்டியும் ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணி n இல்லை, ஸோ மீன் பை n ரூட் ஆஃப் மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இதை நான் வந்து அதில் இருக்கிற ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு கிடைக்கிற அந்த வெலாசிட்டி தான் VRMS. இதை எல்லா வட்டமும் பண்ண முடியாது, ஏன்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அப்போது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி VRMSக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் என்னென்னா √3RT/m. இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 3 என்னது கான்ஸ்டன்ட், R என்னது கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து அந்த கேஸ் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கிற டெம்பரேச்சர், M வந்து மாலிகுலர் வெயிட். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? M வந்து மாலிகுலர் வெயிட் மாலிகுலர் மாஸ் என்னன்னாலும். ஓகேவா? இப்போ இதான் செகண்ட் டைப். அடுத்து தேர்ட் டைப் என்னென்னா, தேர்ட் டைப்போட பேர் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இந்த ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி வச்சு தான் நம்ம வந்து கேஸோட கைனெட்டிக் எனர்ஜியை கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து சில ப்ராப்ளம்ஸ்க்கு கைனெட்டிக் எனர்ஜி கேல்குலேட் பண்ணுற மாதிரி தேவைப்படும். அப்போ வந்து இந்த பாயிண்ட் ஞாபகம் இருந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். VRMS தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைப் வந்து மோஸ்ட் ப்ராபபிள் VMP. மோஸ்ட் ப்ராபபிள்னால் என்னென்னா அதே கான்செப்ட், U1, U2 அண்ட் ஸோ ஆன். UN வெலாசிட்டி, இத்தனை ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒவ்வொரு வெலாசிட்டி. இது எல்லாத்துலேயுமே எந்த வெலாசிட்டி காமனாக இருக்குது, எந்த வெலாசிட்டி ரிப்பீட் ஆகுதோ அதுதான் மோஸ்ட் ப்ராபபிள். ஓகே, மோஸ்ட் ப்ராபபிள். அதுக்கும் ஒரு ஃபார்முலா என்ன? √2RT/m. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதுக்கெல்லாம் டெரிவேஷன்ஸ்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் இதுதான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம்ல, அப்போ வந்து தெரியும் இந்த ஃபார்முலா எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு.
ஓகே, RMS V most probable. அடுத்து V average, average velocity, V average. இதுக்கு என்ன ஃபார்முலானா, இது அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? அதே தான், ஆவரேஜ் கண்டுபிடிப்போம் ஒவ்வொன்றுக்கும். U1 + U2 and so on, UN n இருக்கிறனால டிவைடட் பை n. இதுக்கு ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்முலா √8 RT by பை என்னது 3.14, ஓகே, அது பை m. இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டி. இந்த 4 பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்த கான்செப்ட். இப்போது நம்ம வெலாசிட்டினா என்னென்னு படிச்சிட்டோமா? இந்த வெலாசிட்டியை வந்து மேக்ஸ்வெல் வந்து இன்னும் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் மேக்ஸ்வெல்ன்ற சயின்டிஸ்ட் வந்து ஸ்டடி பண்ணி கிராஃப் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த கிராஃபில் இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இந்த கிராஃபை வச்சு என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவலாக புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃப் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டெம்பரேச்சர், ஏதோ டீன்ற டெம்பரேச்சருக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்காரு. ஓகேவா? இங்கே என்னென்னா, இங்கே ஸ்பீடு வியும், இங்கே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி இருக்குமா டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே வந்து விக்கும் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கும் அட் டெம்பரேச்சர் டீயில் நான் ஒரு பிளாட் போட்டேன்னா அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இன்க்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்டில் பீக் அட்டைன் பண்ணிட்டு இன்னொரு பாயிண்டில் ரெடியூஸ் ஆகுது. ஓகே, இது ஓகே. இப்போ நம்ம இங்கே என்ன அப்சர்வ் பண்ணலான்னா, இது என்னதான் மோஸ்ட் ப்ராபபிள் இந்த இடத்துல, இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட், இங்கே வந்து √m² ஸ்பீட். இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, மேக்னிடியூட் வைஸ் பார்த்தோன்னா V மோஸ்ட் ப்ராபபிள் தான் ஹையஸ்ட், ஃபாலோட் பை V ஆவரேஜ், லீஸ்ட் வந்து V √m². அதாவது மேக்னிடியூடாக பார்த்தோன்னா ஒரு கண்டெய்னர் கொடுத்து அந்த கண்டெய்னரில் இருக்கிற கேஸுக்கு மோஸ்ட் ப்ராபபிள், ஆவரேஜ், RMS 3 கண்டுபிடிச்சேன்னா அதோட வேல்யூ ஆஃப் மோஸ்ட் ப்ராபபிள் தான் ஜாஸ்தி, வேல்யூ ஆஃப் RMS தான் லீஸ்ட், வைல் ஆவரேஜ் வந்து நடுவில் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து மேக்னிடியூட் வைஸ். இப்போ அதையே இன்னொரு விதமாக ஸ்டடி பண்ணலாம். என்னென்னா, மோஸ்ட் ப்ராபபிள் தான் வந்து அதே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை, ஒரு சின்ன மிஸ்டேக். என்னென்னா, இல்லை இப்போ அதை மட்டும் சொன்னதை வந்து மறந்துடுங்க. கிராஃப் இப்படி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, இதான் வந்து √m², இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட், இது வந்து மோஸ்ட் ப்ராபபிளா. √m²க்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் போட்டேன்னா அது இங்கே வருது, ஆவரேஜுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் போட்டேன்னா அது இங்கே, மோஸ்ட் ப்ராபபிளுக்கு இங்கே. இந்த 3 பாயிண்ட்டை வச்சு என்ன சொல்லலாம்னா, வேல்யூவாக மேக்னிடியூட் வைஸ் பார்த்தேன்னா V RMS தான் ஜாஸ்தி, ஃபாலோட் பை V ஆவரேஜ், ஃபாலோட் பை V ப்ராபபிள். இது ஞாபகம் வச்சுக்கணும் மேக்னிடியூட் வைஸ். ஓகேவா? இப்போ இதோட மீனிங் என்ன, இப்போ கிராஃபே போடுறோம் மேக்ஸில், எப்படி வரைவீங்க, 1 2 3 தானே போடுவீங்க. 3 is greater than 2, 2 is greater than 1. அதே தான், V RMS is greater than V average is greater than VP. இதுலேருந்து இன்னொன்று அப்சர்வ் பண்ணலாம். என்னென்னா, இங்கே இப்படி வரேன்னா அதே மாதிரி நான் இங்கேயும் லைன் வரையலாம்ல. அந்த லைன்லேருந்து நான் என்ன அப்சர்வ் பண்ணலான்னா, டாப்பில் எந்த லைன் இருக்குது, மோஸ்ட் ப்ராபபிளோட லைன் இருக்கா. அப்போ மோஸ்ட் ப்ராபபிளோட வெலாசிட்டி தான் நிறைய மாலிகுல்ஸ் வச்சுருப்பாங்க, ஆவரேஜ் வந்து அதுக்கு கீழே இருக்க மாலிகுல்ஸ் வச்சுருப்பாங்க, லீஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் RMS வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகேவா? இது 2 அப்சர்வேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? V மோஸ்ட் ப்ராபபிளில் தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, V ஆவரேஜில் ஓகேவாக ட்ராவல் பண்ணுவாங்க, V RMSல லோவஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் இந்த கிராஃப் நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம். அடுத்து அதே மாதிரி இந்த கிராஃப்க்கு வரலாம். இப்போது இந்த கிராஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது ஒரே டெம்பரேச்சருக்கு பிளாட் பண்ணியிருக்கோம், இது ஒரே கேஸை வந்து 3 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சருக்கு பிளாட் பண்ணுறோம், 200, 400, 800. இப்போ இதுலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணலான்னா, நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இது என்னது, இந்த பீக் என்னது, போன கிராஃபில் இருந்து பார்த்தா தெரியும், இந்த பீக் வேல்யூ கிவ்ஸ் மீ வெலாசிட்டி. கரெக்டாக? V மோஸ்ட் ப்ராபபிள். அதே மாதிரி இது இந்த டெம்பரேச்சரோட இந்த டாட்டட் லைன் வந்து அந்த ப்ளூ டெம்பரேச்சரோட மோஸ்ட் ப்ராபபிள், இது வந்து க்ரீனோட மோஸ்ட் ப்ராபபிள். இதுலேருந்து 1 2 3ன்னு வச்சுக்கலாமா. இதுலேருந்து என்ன தெரியுது, நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண என்னோட மோஸ்ட் ப்ராபபிள்
அங்கே விசிபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே சைடில் எழுதுகிறேன். நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண என்னோடய வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டி மோஸ்ட் ப்ராபபிளாக இருந்தாலும் சரி, மோஸ்ட் ப்ராபபிள், ஆவரேஜு, ஆர்எம்எஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம இந்த கிராஃப்லேருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா நான் இங்கே லைன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நான் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்னோடய பீக் வந்து ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகுது. ரைட் சைட் ஷிஃப்ட் ஆகுதுன்னா அதோட அர்த்தம் என்ன? அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இந்த அப்சர்வேஷன் உங்களால் இந்த கிராஃப்லேருந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதுதான் இந்த கிராஃப் நமக்கு சொல்லுது. ஓகே, இப்போ அடுத்த கான்செப்ட் என்னென்னா டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். இப்போ கேஸ் வந்து என்னென்ன லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்துட்டோம். அதோட வெலாசிட்டி பற்றி பார்த்துட்டோம். அடுத்து அதோட எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணுது. எனர்ஜி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கேஸுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடையாது. அதோட மொத்த எனர்ஜியும் அது வந்து கைனட்டிக் எனர்ஜியாக தான் யூஸ் பண்ணுது. ஸோ டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னென்னா, டெஃபினிஷன் எழுதுகிறேன். இட் இஸ் தி நம்பர் ஆஃப் வேஸ் a molecule can use its kinetic energy. ஓகே, அதான் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்க்கு 3 டைப் இருக்கு. என்னன்னா டிரான்ஸ்லேஷனல், ரொட்டேஷனல், வைப்ரேஷனல். ஓகேவா? தெரியும் நமக்கு என்னன்னு தெரியும். டிரான்ஸ்லேஷனா ஸ்ட்ரெயிட் லைன், ரொட்டேஷனல்னா ஒரு ஆக்சிஸ் வச்சு ரொட்டேட் ஆகுது, வைப்ரேஷனல்னா வைப்ரேஷன். நமக்கு தெரியல வைப்ரேஷனல் லிட்டரல் மீனிங் தெரியல, அதான் வைப்ரேஷன். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிக்கலனாலும் நான் சொல்கிறேன் என்னென்னு. சிபினா என்னென்னா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இது வந்து கேஸஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பேராமீட்டர், அவ்வளோதான். ஓகேவா? என்னன்னு தெரிலனாலும் பரவாயில்ல, இது வந்து கேஸஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா F/2R + R. CV molar specific heat capacity at a constant volume. இது F/2R. அடுத்து காமா என்னன்னா ரேஷியோ ஆஃப் CP to CV. என்னது காமாக்கு சால்வ் பண்ணலாமா? காமா இஸ் ஈக்குவல்ஸ் டு சிபி என்னது F/2. எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ F+2 என்ன வரும்? F/2 சாரி F/2 + 1. ஆரை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துருவேன் வெளியில். ஓகே, சிபி டு சிவி. சிவி என்னது? F/2R. R கேன்சல் ஆகிடும். So gamma is equals to F+2. LCM எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ LCM எடுக்கிறப்போ 2 மேலே போகும். F+2/F. 2 கேன்சல் ஆகிடும் டினாமினேட்டர். இதுதான் காமாக்கு வேல்யூ. ஓகேவா? இப்போது இதுலேருந்து நம்ம ஒன்று டிரைவ் பண்ணலாம். என்னென்னா இப்போ டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னென்னு பார்த்துட்டேன். சிபி சிவி எப்படி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு கேல்குலேட் பண்ணுறது, காமானா என்ன. இப்போ இந்த டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் கேஸோட அட்டாமிக் நேச்சரை பொறுத்து மாறப்போகுது. அதாவது என்னென்னா அது ஒரு மோனோ அட்டாமிக்கா, அது ஒரு டை அட்டாமிக்கா, அது ஒரு ட்ரை அட்டாமிக்கான்றதை பொறுத்து மாறப்போகுது. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு டைப்புக்கும் அது எப்படி டிஃபைன் ஆகிருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மோனோ அட்டாமிக். மோனோ அட்டாமிக்னா என்ன? ஒரே ஒரு ஆட்டம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோ அட்டாமிக் நமக்கு தெரிஞ்ச கேஸில் மோனோ அட்டாமிக் யூஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரலாக எது மோனோ அட்டாமிக் கேஸ்? நோபல் கேஸஸ் ஆர் தி மோனோ அட்டாமிக் கேஸ். மோஸ்ட்லி இந்த கேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஏன்னா நம்ம கொஷனில் கேட்குறதா இருக்கட்டும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற கேஸஸ் இருக்கட்டும் எல்லாமே ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், அது எல்லாமே டைஅட்டாமிக். ஸோ ஃபஸ்ட்டு மோனோ அட்டாமிக் கேஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். மோனோ அட்டாமிக் கேஸ்னால் நோபல் கேஸ். அவங்க தான் வந்து ஒரு ஆட்டமாக எக்ஸிஸ்ட் ஆவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மோனோ அட்டாமிக் கேஸுக்கு டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்லேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. இது வந்து ஃபேக்சுவல், அதாவது தியரிடா. இது வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச விஷயம். ரொட்டேஷ்னல் வந்து 0, வைப்ரேஷ்னலும் 0.
அப்போ மொத்தம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன 3 + 0 + 0 3. ஓகே, அப்போ சிவி என்னது 3/2r. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சைடில் இருக்குல்ல ஈக்குவேஷன் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சிபி என்னது f/2r, அதாவது 3/2r + r வரும், which is 5/2r. அப்போ காமா என்னது CP/CV 5/2r upon 3/2r. கேன்சல் ஆச்சுன்னா காமா is equals to 5/3. So gamma of a monatomic gas is 5/3. ஓகே, இப்போ மோனோஅட்டாமிக் கேஸ்க்கு பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்க போகிறது டயட்டாமிக் கேஸ். டயட்டாமிக் கேஸ்னா எக்ஸாம்பிள்ஸ் என்னது? ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இப்போ டயட்டாமிக் கேஸ் எடுத்து பார்க்க போகிறோம். டயட்டாமிக் கேஸ்லாம் எக்ஸாம்பிள்ஸ் என்னது? 2 ஆட்டம் இருக்கும், நைட்ரோஜன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன் எல்லாமே. ஏன்னா 2 ஆட்டம் இருக்குல்ல, அதனால அது டயட்டாமிக் கேஸ். இப்போ டயட்டாமிக் கேஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3, ரொட்டேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2, while vibrational degree of freedom is 0, அது 0. அப்போ டோட்டல் என்னது 3 + 2 + 0 5. CV என்னது 5/2r. CP எப்படி கண்டுபிடிக்கிறது? 5/2r + r. சால்வ் பண்ணா என்ன வரும்? 7/2r. ஓகே, அப்போ காமாவோட வேல்யூ என்னது? CP/CV, which is 7/2r plus 5/2r, வந்து 7/5. இதுதான் காமா வேல்யூ ஃபார் diatomic gas. Diatomic gas examples oxygen, nitrogen and hydrogen. ஓகே, இப்போ அடுத்து தேர்ட் கேஸ் ட்ரைஅட்டாமிக் கேஸ். இப்போது ட்ரைஅட்டாமிக் கேஸில் ஒரு சின்ன இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஆகப்போகுது. என்னென்னா ட்ரைஅட்டாமிக் 3 ஆட்டம் வந்துருச்சுனாலே அந்த மாலிக்யூல் லீனியராகவும் இருக்கலாம், நான் லீனியராகவும் இருக்கலாம். லீனியர் நான் லீனியர்னா என்ன? ஹைப்ரிடைசேஷன், அந்த சாப்டர் கெமிக்கல் பாண்டிங்கில் படிச்சிருப்பீங்க. இப்போது கார்பன் டை ஆக்சைடு மாதிரி மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து லீனியர். ஏன் லீனியர்னா அவங்க ஒரே பிளேனில் இருப்பாங்க. வைல் ஆக்சிஜன் மாதிரி, ஆக்சிஜனில் வாட்டர் H2O மாதிரி இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாமே நான் லீனியர். ஏன்னா அது வந்து வேறு பிளேனில் இருக்கும். இதுதான் லீனியருக்கும் நான் லீனியருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ இங்கே வந்து 2 கேஸ் ஆகுது. இங்கே டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனல் 2, அது 0, வைப்ரேஷன் இஸ் 0. இங்கே டிரான்ஸ்லேஷனல் 3, ரொட்டேஷனலும் 3. அதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், லீனியர் நான் லீனியர்ன்றதை பொறுத்து. ஸோ எல்லாமே மாறுமா திருப்பி? சிபி என்னது? இல்லை, ஃபஸ்ட்டு சிவி. சிவி என்ன வரும்? சிவி வந்து 5/2rன்னு வரும். சிபி என்னது? 7/2rன்னு வரும். ஸோ காமா வில் பி 7/5. கரெக்டா? அதே மாதிரி இங்கே சிவி என்னவா இருக்கும்? சிவி வந்து 3r, 6/2rன்னு வரும். அது வந்து 3. நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் தான். இது உங்கள் சைடில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறப்ப தான் ப்ராப்ளம் போடுறப்போ வரும். ஓகேவா? சிபி இஸ் ஈக்குவல்ஸ் டு 4r. ஏன்னா 6/2r + rன்றப்போ அது 4r. காமா இஸ் ஈக்குவல்ஸ் டு CP/CV, விச் இஸ் 4/3. அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை. சிபி, சிவி, காமா எல்லா கேஸுக்கும் ஒரே ஒரு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒவ்வொன்றிலையும் ரொட்டேஷனலும் டிரான்ஸ்லேஷனலும் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து டைரெக்டாக தேவைப்படுற இடத்துல CP/CV ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபார் மோனோட்டமிக், டயட்டமிக் அண்ட் ட்ரைஅட்டமிக் கேஸஸ்.